வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம நமக்கு கேவிபி வங்கி மூலியமா ஒரு புத்தம் புது வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ இதுல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலைவாய்ப்புகள் காமிக்கிறேன். பட் அஃபிஷியல் சைட்ல நிறைய ஜாப்ஸ் வந்து தமிழ்நாடோட ஆல் ஓவர் பேஸ் பண்ணியோ இல்ல தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட மாவட்டத்தை பேஸ் பண்ணியோ நிறைய வேலைவாய்ப்புகள் விட்டிருக்காங்க. இதுக்கு பேசிக்கா ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் லொகேஷன் ஒன் அண்ட் ஒன்லி தமிழ்நாடு தான். எந்த மாவட்டம் வேணாலுமே இருக்கலாம். எங்க வேணாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ராக்ஸான சேலரி அப்படின்றது உங்களுக்கு 26K வரைக்கும் அப்ராக்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி விண்ணப்பிக்க போறீங்க? விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப கட்டணம் இருக்கான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஸோ 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேவிபி வங்கி மூலியமா தந்திருக்கக்கூடிய இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு. இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கேவிபி பேங்க்ல எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்துருக்காங்க. கேவிபி பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் பெருசா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும் அவசியம் இல்ல. பிகாஸ் தமிழ்நாட்டுல எல்லா இதுல டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இருக்கு. எல்லா பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான பேங்க்கும் கூட. ஸோ இப்போ இந்த பேங்க்ல இருந்தா நமக்கு ஃப்ரெஷர்ஸை வந்து வெல்கம் வந்து பண்றாங்க. நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த வேலையும் நான் பார்த்ததில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். சேலம், திருச்சி, ஈரோடு, கரூர், சாத்தமங்கலம், கோயம்புத்தூர், திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம் இப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அந்த 9 மாவட்டங்கள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இது போக அதர் வேலை வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்கு. நான் அதையுமே என்னென்ன அப்படின்றதுமே உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் பிரைமரி லொகேஷன் அப்படின்றது இந்த மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த மாவட்டத்திலேருந்து நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க சொந்த ஊர்லேயே வேலைகள் வந்து கிடைக்கும். இல்லை நீங்க பிற மாவட்டங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாவட்டத்தில் தான் போய் வேலை பார்க்குற மானியம் இருக்கும். ஸோ நீங்க தாராளமாக இந்த வேலைகளுக்கு யாருனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேவிபி பேங்குக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் மூலயமா நீங்க டைரக்டா தொட்டு போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கஸ்டமர் இன்டராக்ஷன் வந்து பண்றது, சேல்ஸ் சப்போர்ட் வந்து பண்றது, ஃபீல்டு ஒர்க் பண்றது, ரிப்போர்ட்டிங் அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங். இதுதான் ஒரு பேங்க்குக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்க இயற்கையாவே கத்து வச்சிருக்கணும். இல்லைனாலுமே வேலைக்கு சேர்ந்த மொதல் 45 நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு என்ன ட்ரைனிங் பீரியடா தான் வந்து போகும். அந்த ட்ரைனிங் பீரியட்ல நீங்க எப்படி வேலை பார்க்கணும், என்ன மாதிரி உங்களுக்கான வேலைகள் இருக்கு, ஸோ உங்களுக்கான ஆஃபீஸ் ஒர்க்கும் எப்படி இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கும் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஃபீல்டு ரெண்டுமே சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால தான் சேலரி கூட உங்களுக்கு 26K வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஓகே, ப்ளஸ் இது போக இன்சென்டிவ்ஸ் அப்படின்றதுமே எல்லா பேங்க் ஜாப்ஸ்லையுமே இருக்கு, இந்த ஜாப்ஸ்லையுமே இருக்கு. ஸோ அது உங்களுக்கு உள்ள போக போக தெரியும். பட் ஃபிக்ஸ்டு சேலரி அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் சொன்ன சேலரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் என்ன கெரியர் growth வந்து கிடைக்குது, இது மூலியமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு எப்படி இப்பலாம் போகலாம் அப்படின்றமே உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்ளை நவ் லிங்க்னாலும் சரி, இல்லை கிளிக்கர் லிங்க்னாலும் சரி, இந்த லிங்க்கை நீங்கள் இப்போ வந்து தொடுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் டச் பண்ண நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மானி கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு பேஜ் வந்து வருங்க. அந்த பாக்ஸ் வந்து வரும். ஸோ இதை நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த இடத்துல யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. ஸோ அந்த பாக்ஸை டச் பண்ணுறது மூலியமா நீங்க தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அகைன் கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? நான் இப்போ இதை வந்து டச் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு கேவிபியோட அஃபிஷியல் வேலை வாய்ப்புகளுக்கான டீடைல் நான் சொன்னேன். எஸ்எஸ்ஏஏஎஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கான டீடைல் போகுது. நம்ம பார்த்த ஜாப் லொகேஷன் சேலம், திருச்சி, ஈரோடு, கரூர் அப்படின்ட்டு சாத்தமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், கோயம்புத்தூர் அப்படின்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்களா? இந்த பிரைமரியான லொகேஷன்ஸ்ல தான் இப்போ நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 ஓப்பனிங் ஜாப் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேங்கிங் சேல்ஸ்லையும் ஃபினான்ஸ் சேல்ஸ்லையும் நமக்கு வந்து வருது. டெஸ்டிங் அஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் தராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு நீங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம் கிடையாது. ஏதோ ஒரு டிகிரிங்க, அது வந்து என்ன டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, பிகாமோ இல்லை பிஎஸ்சியோ, பிஏஓ இல்லை வந்து நீங்க இன்ஜினியரிங்கோ
என்ன முடிச்சாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் யூஜி டிகிரி மட்டும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே. இங்கே ஒரு டவுட் வரும், நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இது வந்து ஓவர் குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு கேட்டகிரிஸில். ஸோ எம்இ முடிச்சவங்களுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி முடிச்சிட்டீங்க, சிங்கிள் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே அப்ளை அப்படின்ற இந்த பட்டன், கிரீன் கலர் பட்டனை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் டு எஸ்எஸ்ஏ அஸ் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்ற ஒரு பேஜுமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் ரெஸ்யூம், அந்த ரெஸ்யூம் வந்து 2 எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். முக்கியமாக பிடிஎஃப் ஃபார்மெட்டாக மட்டும் தான் இருக்கணும். வேறு 2 எம்பிக்கு மேலேயோ பிடிஎஃப் ஃபார்மெட்டோ இல்லைனா அப்லோட் வந்து ஆகாது, எரர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சகப்பு கலரில் காமிக்கும். அதனால் வந்து அந்த எம்பியையும் ஃபைல் சைஸையும் குறைச்சிக்கோங்க, பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேமு, ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த நேம்லாம் வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் மாறாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபோன் நம்பரு, ஃபாதர் நேமு, பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரு, கரண்ட் லொக்கேஷன் வந்து என்ன, நீங்கள் அதே மாதிரிக்கே ப்ரிஃபர் லொக்கேஷன், இப்போது அந்த குறிப்பிட்ட ஒரு 6-7 மாவட்டங்கள் வருதுல, அதில் உங்களுக்கு ப்ரைமரியாக மொதல் எந்த மாவட்டம் வேணும் அப்படின்றது, ஏஜ் வந்து என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன, ஹையஸ்ட்டாக நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு தான், எவ்வளோ கரண்ட் சிடிசி இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ற கேட்டகிரியில் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த டிக் பாக்ஸையும் கொடுத்துட்டு ஐ ஆம் நாட் யுவர் ரோபோட் அப்படின்ற கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ நான் மேலே எந்த காலமும் ஃபில் பண்ணல. ஸோ ஃபில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இங்கே சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து க்ரீன் கலரில் ஷோ வந்து பண்ணும். ஸோ எனக்கு நான் ஏன்னா மேலே ஃபில் பண்ணல, அதனால் ஷோ பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் சப்மிட் அப்படின்ற கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, இதுக்கு நான் எத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கான ரிப்ளை எனக்கு வந்து வரதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எப்படினாலும் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 30 நாள், ஒரு மாதம் டைம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணதில் இருந்து, ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கான டைமிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே மெயில் காண்டாக்ட் தான், மேக்ஸிமம் ஃபோன் வரதுக்கெலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி, எல்லாமே மெயிலில் தான் காண்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி மினிமம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் எப்போ வேணாலுமே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் நியர்பை கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸில் போயிட்டு நீங்கள் நேரடியாக இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில். ஸோ எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ மூலியமாக, நேர்காணல் மூலியமாக தான் ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க. எழுத்து தேர்வு அப்படின்றது இதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இது பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மொபைலே அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் கவரேஜில் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் ஈஸியாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் தான் மெயினாக, பேன் கார்டு மட்டும் மெயினாக. அதே மணிக்கு என்கிட்ட பேன் கார்டு இல்லை, நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பேன் கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பேன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் பேன் கார்டு எல்லாட்டையும் இருக்கும், இல்லாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீல்ஸ் கொடுத்துட்டேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக எல்லாருமே அப்ளை வந்து பண்ணுங்கள். டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மணிக்கு அடுத்த ஒரு நல்ல தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.